அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்தில் மாந்தி இருந்தால் தோஷமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு சில நேயர்கள் என்கிட்ட ஃபோன்லேயும் கேட்குறா. இன்னும் ஒரு பெண்மணி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னால், சார் என் பிள்ளையோட ஜாதகத்தை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் புள்ள ஜாதகத்தில் மாந்திங்கிறது இருக்குது, எங்கள் பொண்ணு ஜாதகத்தில் அந்த மாந்திங்கிறதே இல்லை, அதனால் பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டா சார் அப்படின்னு அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே சொன்னார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மாந்தி என்பது எல்லோருடைய ஜாதகத்திலுமே ஏதோ ஒரு இடத்திலே இடம்பெற்றுத்தான் இருக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. அதனை எழுதி வைக்கின்ற பழக்கம் என்பது ஒரு சில வீட்டில் இருக்கும். ஒரு சில ஜோதிடர்கள் அதனை பின்பற்றுவது இல்லை. அதனால் அந்த பொண்ணு ஜாதகத்தில் அவங்க மாந்திங்கிறத குறிக்காமல் இருந்திருக்கலாம். நம்முடைய பஞ்சாங்கத்திலே, நாம் தமிழ்நாட்டிலே பின்பற்றி வரக்கூடிய பஞ்சாங்கத்திலே மாந்தியினுடைய அந்த சஞ்சார நிலையை குறிப்பிடுவது இல்லை. அதனால் இங்கே இருக்கிற பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது அதில் மாந்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறத அவங்க பிளேஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அவ்வளோதானே தவிர, கேரளாவிலே பார்த்தோம்னா, கேரளாவில் மட்டும் இல்லை, தென் தமிழகத்திலே அப்படின்னு வரும்பொழுது, இந்த திருநெல்வேலி சைடு அப்படின்லாம் வரும்பொழுது, திருநெல்வேலி சைடில் ஆகட்டும், கோயம்புத்தூர் சைடில் ஆகட்டும், பாலக்காடு சைடில் ஆகட்டும், இவர்கள் எல்லோருமே அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மாந்தியினுடைய சஞ்சார நிலையை கணக்கிட்டு ஜாதகத்திலே மாந்தி எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கார் அப்படிங்கிறத போட்டிருப்பார். இந்த மாந்தி ஜாதகத்தில் இருந்தால் தோஷமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கவே கூடாது. எப்படி இந்த இயற்கையான நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நிஜக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். யாரை சொல்கிறோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராகு, கேத்துன்னு சொல்கிறோம். சுக்கிரன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த நவ கிரகங்களைப் போலவே இந்த நவ கிரகங்களுக்கும் உபக்கோள்கள் என்பது உண்டு. அந்த சனியினுடைய புத்திரனாக இந்த மாந்தியை பார்க்கிறார்கள். குளிகன் அப்படின்னு கூட சொல்லுவார். இந்த சனியினுடைய புத்திரனாகத்தான், இந்த சனியினுடைய நேச்சுரல் சேட்டலைட்டாக இந்த மாந்தியை பார்க்கிறார்கள். இந்த மாந்திக்கு இங்கிலீஷில் வந்து டைட்டன் அப்படின்னு சொல்லி பேர். அந்த டைட்டன் அப்படிங்கிறது தான் இந்த மாந்திங்கிறது. இந்த மாந்தியினுடைய சஞ்சார நிலையை இவர்கள் கணக்கிட்டு இந்த ராசி கட்டத்திலேயே, இந்த பாவஸ்புட்டத்திலேயே போட்டு விடுகிறார்கள் மாந்தி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்ற கிரகங்களினுடைய உபக்கோள்களை இவர்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்வது இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உபகிரக ஸ்புட்டம் அப்படின்னு சொல்லியே ஒரு கட்டம் என்பது உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்குமே உபகிரகம் என்பது உண்டு. சூரியனுக்கு காலன் என்று சொல்லுவார்கள், சந்திரனுக்கு பரிவேடன் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்த்தோம்னா தூமன் அப்படின்னு சொல்லுவார், புதனுக்கு பார்த்தோம்னா அர்த்த பிரகடனன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி குருவிற்கு வந்து யமகண்டன் அப்படின்னு சொல்லுவார், சுக்கிரனுக்கு வந்து இந்திரதனுசு அப்படின்னு சொல்லுவார். சனிக்குத்தான் இந்த மாந்தியை சொல்வார்கள். ராகுவுக்கு வந்து வியதிபாதம் அப்படிங்கிறத சொல்லுவார். கேத்துவிற்கு வந்து தூமகேத்துன்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்குமே உபகிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லி அந்த உபகிரக ஸ்பட்டத்தை போட்டு அதன் அடிப்படையிலே பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கேரளாவை பொறுத்தவரை மற்ற கிரகங்களினுடைய உபகிரகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சனி கிரகத்தினுடைய அந்த உபகிரகமாகிய சனியினுடைய புத்திரனாகிய இந்த மாந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த சனி கொடுக்கக்கூடிய எஃபெக்டில் முக்காவாசி பலனை இந்த மாந்தி கொடுத்து விடுவார். உதாரணத்திற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே மாந்தி இருக்குன்னு சொன்னால், லக்னத்திலேயே சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார்களோ, அதாவது இவருடைய முன்னேற்றத்திலே தடை, இவர் வந்து கொஞ்சம் சோம்பி உட்கார்ந்துட்டு இருப்பார், சோம்பல் தன்மையோடு இருப்பார் அப்படிங்கிறத லக்னத்திலே இருக்கக்கூடிய மாந்தியானது குறிப்பிட்டுவிடும். 10ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய மாந்தி என்பது இவருடைய தொழில் முறையிலே வளர்ச்சி அடைவதை தடை செய்யும் அப்படிங்கிறத சொல்லும். ஆக மாந்தி என்பது எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவருடைய பலனானது அமைகிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் மாந்தி இருக்குது, இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் மாந்தி இல்லை, இப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் மாந்தி இருக்குங்கிறதுனால இவருக்கு மாந்தி தோஷம் இருக்கிறதுன்னு சொல்கிறது முற்றிலும் தவறு. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமே ஆனால் எல்லா வளங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.